السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن كل نفس لما عليها حافظ. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தினர் மற்றும் இந்த காணொளியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதயத்திற்கு உற்சாகமாகவும் ஈமானுக்கு உரமாக அமைந்திருக்கின்ற அல் குர்ஆனின் அற்புத போதனைகளும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலும் ஒரு மனிதனின் ஈமானில் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்ற அற்புத போதனைகளில் ஒன்று வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு. வானவர்களின் தொடர்பு மனிதனோடு எங்கிருந்து ஆரம்பித்து எதுவரை இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையின் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்வில் வானவர்களின் தொடர்பு மிகவும் அற்புதமானதும் மிகவும் உறுதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயின் கருவறையிலிருந்து துவங்கும் அந்த தொடர்பு நாளை மறுமை வரையிலும் நீடிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃபில் பதிவான ஒரு அற்புதமான ஹதீஸில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: ஒருவரின் படைப்பு அவரது தாய் வயிற்றில் 40 நாட்களில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. பின்னர் அவ்வாறே 40 நாட்களில் அது ஒரு கட்டியாக மாறுகிறது. பிறகு அவ்வாறே 40 நாட்களில் சதை கட்டியாக மாறுகிறது. பிறகு ஒரு வானவரை அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த மனிதனுடைய 4 விஷயங்களை பதிவு செய்யும்படி கட்டளையிடுகிறார். உக்துப அமலஹு வ ரிஸ்கஹு வ அஜலஹு வ ஷகீயுன் அவ் சஈதுன். அதில் முதலாவது, இவ்வுலகில் அவன் செய்யவிருக்கும் அனைத்து செயல்களையும், அதாவது அனைத்து அமல்களையும் பதிவு செய். இரண்டாவது, அவன் அனுபவிக்க இருக்கும் செல்வத்தை, அதாவது ரிசுக்கை பதிவு செய்யுங்கள். மூன்றாவது, அவனுடைய இவ்வுலக வாழ்வின் இறுதி கட்டமான மரணத்தை பதிவு செய்யுங்கள். நான்காவது, அவன் கெட்டவனா அல்லது நல்லவனா என்பதை பதிவு செய்யுங்கள் என 4 கட்டளைகளை அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கிறார். அதற்கு பிறகுதான் அவனுடைய உடம்பில் உயிரே ஊதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு இவ்வுலக வாழ்வில் மனிதனின் நல்ல நிலைகளையும் தீய நிலைகளையும் குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக உங்களில் ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே ஒரே ஒரு முடம்தான் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அவன் நல்ல அமல்களை செய்திருப்பான். முடிவில் விதி அவரை வென்று நரகவாசிகளின் செயலை செய்து விடுவான். அதேபோல் ஒரு மனிதனுக்கும் நரகத்துக்கும் இடையே ஒரே ஒரு முடம்தான் இருக்கும் என்று சொல்கிற அளவிற்கு அதிகமான பாவங்களை செய்திருப்பான். இறுதியில் விதி அவரை வென்று சொர்க்கவாசிகளின் செயலை செய்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இவ்வுலக வாழ்வில் ஒரு மனிதன் நல்லவனா அல்லது தீயவனா என்பது அவனுடைய பிறப்பிலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதேபோல்
வானவர்களின் தொடர்பு ஒரு மனிதனோடு அவன் பிறப்பிலிருந்தே துவங்குகிறது. இவ்வுலகில் ஒரு மனிதன் பிறந்த பிறகு எப்போதும் 2 வானவர்கள் அவனோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். மனிதன் செய்யும் செயல்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருந்தாலும் மனிதனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து செயல்களை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். எந்நேரமும் நம்மை நெருங்கி இருக்கும் அந்த மலக்குகள் நமது காரியங்கள் எதையும் விடாமல் முழுமையாக பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு பதிவு செய்யும் பணியை மலக்குகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தன் திருமறையில் இறைவன் பதிவு செய்கிறான். இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், ஒவ்வொருவர் மீதும் கண்காணிக்கும் வானவர் இல்லாமல் இல்லை என்பதாக குறிப்பிடுகிறார். சூரத்துல் இன்ஃபித்தார் 10வது 11வது 12வது வசனங்களில் வஇன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபாலூன், நிச்சயமாக உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்களான கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர், நீங்கள் செய்வதை அறிந்து தவறாது அவர்கள் எழுதி கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் சூரத்துல் காஃப் 16, 17 மற்றும் 18வது வசனங்களில் வலகத் ஹலக்னல் இன்சான் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நிச்சயமாக மனிதனை நாம் தான் படைத்தோம், அவன் மனதில் உதிக்கின்ற எண்ணத்தையும் நாம் அறிவோம், இன்னும் நாம் அவனுடைய பிடரியின் நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறதாக குறிப்பிடுகிறார். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், அவனது வலப்புறமும் இடப்புறமும் அவன் செய்யும் செயல்களை எழுதக்கூடிய 2 வானவர் இருக்கின்றனர். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவன் எதை கூறினாலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனுடன் இல்லாமல் இல்லை. அதாவது அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு மனிதன் தன் வாழ்விலும் தன் மனதிலும் எப்படிப்பட்ட ரகசியத்தை வைத்திருந்தாலும் மலக்குகள் அதை அறிந்து எழுதியே தீருவார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அம் யஹ்சபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்கள் தங்கள் மனதில் மறைத்து வைத்திருப்பதும் அல்லது தங்களுக்குள் ரகசியமாக பேசுவதையும் நாம் செவியேற்கவில்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா? வலா வருசுல்னா லதைஹிம் யக்துபூன், அவ்வாறில்லை, மாறாக அவரிடம் உள்ள நமது வானவர்கள் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற வரை அவன் செய்யும் அனைத்தையும் வானவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். இறுதியில் மனிதன் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற நேரம் வருகின்ற பொழுது அவனது உயிரை கைப்பற்ற வரும் வானவரிடம் அவன் தீயவனாக இருந்தால் என்ன பேசுவான் என்பதையும் அல்லாஹ் தஆலா தனது திருமறையின் சூரத்துன் நஹல் 28வது வசனத்தில் அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் ஃபஅல்கவு ஸலம மா குன்னா நஅமலு மின் ஸூ, தமக்கு தாமே தீங்கு இழைத்தோரின் உயிரை வானவர்கள் கைப்பற்றும் போது நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறி வானவர்களிடம் எங்களை துன்புறுத்த வேண்டாம் என அவர்கள் சமாதானம் பேசுவார்கள். வலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன், அதற்கு அந்த வானவர்கள் அவ்வாறில்லை, நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் நன்கு அறிவான் என்று பதிலளிப்பார்கள். அதே நல்லடியார்களின் உயிரை கைப்பற்ற வருகின்ற பொழுது வானவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவார்கள் என்பதை இறைவன் தன் திருமறையில் பதிவு செய்கிறார். அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து த்வய்யிபீன் யகூலூன ஸலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நல்லோர்களாக இருக்கும் நிலையில் அவர்களின் உயிரை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது அவர்களை நோக்கி உங்கள் மீது சலாம் எனும் ஈரேற்றம் உண்டாவதாக, நீங்கள் நற்செயல்கள் செய்து கொண்டதன் காரணமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள் என்று சூரத்துன் நஹ்லுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். மேலும் நல்லோர்களுக்கு வானவர்கள் எப்படிப்பட்ட சுப செய்திகள் எல்லாம் சொல்வார்கள் என்று தனது திருமறையில் ஹாமீம் சஜிதாவின் 30 மற்றும் 31வது வசனத்தில் இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا
வஅப்சிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதூன். நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்திருந்தார்களோ நிச்சயமாக அவர்களிடம் மலக்குகள் வந்து, நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், எந்த கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நாங்கள் உலக வாழ்விலும் உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருந்தோம், நாளை மறுமையிலும் உங்களுக்கு நண்பர்களாகவே இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். இன்னும் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அதில் உங்களுக்கு இருக்கிறது, அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சுப செய்தி கூறுவார்கள். இவ்வாறு தொடர்ந்து மன்னரை மறுமை நாள் இன்னும் சுவனத்து வாசலில் வரவேற்று சலாம் கூறி சுவனத்தின் நம் இருப்பிடம் வரை மலக்குமார்கள் தொடர்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். என்றாலும் உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹ்வின் மகிழ்ச்சி படுத்திய ஆனந்தப்படுத்திய சில அடியார்களை கௌரவிக்கும் முகமாக அல்லாஹு தாலா வானவர்களின் பெரும் கூட்டத்தை உலகிற்கு அவர்களுக்காக அனுப்புகிறார். இன்னும் சில நேரம் வானவர்களிடையே அவர் குறித்த அறிமுகத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி விடுகிறான். இன்னும் சில நேரம் நல்ல அமல்கள் செய்வதால் எப்போதும் வானவர்கள் சூழ இருக்கும் பெரும் பாக்கியத்தை வழங்குகிறான். பெரும் எண்ணிக்கையிலான வானவர்கள் வருகையை பெற்ற எத்தனையோ மேன்மக்கள் வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு தபூக்கில் இருந்த நேரம் என்றைக்கும் இல்லாத அளவு சூரியனின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்தது. அப்போது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு, ஜிப்ரீல் அவர்களே, என்றைக்கும் இல்லாத அளவிற்கு சூரியனின் பிரகாசம் என்று மிகவும் வெண்மையாக அமைந்திருக்கின்றதே, என்ன காரணம் என்று வினவினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்று தங்களின் தோழர் முஆவியா இப்னு முஆவியத்துல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இறந்து விட்டார்கள், அவருக்காக தாங்கள் ஜனாசா தொழுகை நடத்த விரும்புகிறீர்களா என்று நபியிடம் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சம்மதம் தெரிவித்தார்கள், ஆர்வம் தெரிவித்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது இறக்கையை பூமியில் அடித்தார்கள். தபூக்கில் இருந்தவாறே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவையும் மதீனாவையும் கண்டார்கள். பின்பு தோழர்களிடம் நடந்த விஷயத்தை எடுத்து கூறி ஜனாசா தொழுகைக்கு தயாராகுமாறு ஆணையிட்டார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள். நபிகளோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 சஃப் நிறைய வானவர்களும், அதில் ஒவ்வொரு சஃபிலும் 70,000 வானவர்கள் நிரம்பி இருப்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். தொழுது முடித்த பின்னர், ஜிப்ரீலே, எந்த காரணத்தினால் முஆவியத்து இப்னு முஆவியா முஸனி அவர்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான் என்று கேட்க, அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் சூரத்துல் இக்லாஸ் என்னும் குல் ஹுவல்லாஹ் சூராவை அதிகம் நேசித்தார். பசித்திருந்த நிலையில், நடந்த நிலையில், அமர்ந்திருந்த நிலையில், நின்ற நிலையில் என வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை அவர் நேசித்து ஓதி வந்தார். அதனால் தான் அல்லாஹு தாலா அவருக்கு இந்த வாக்கியத்தை வழங்கி கௌரவித்தார் என்று பதில் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகில் வாழும் காலத்தில் இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாது அல்லாஹ் வழங்கிய வாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தியவாறு மென்மேலும் குர்ஆனோடும் திக்ரோடும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, மலக்குமார்கள் அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னும் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் மலக்குகள் உதவி புரிய ஆரம்பித்து விடுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் மலக்குமாருடைய நட்பையும் அவர்களின் தொடர்பையும்
அதிகம் ஏற்படுத்தி தருவானாக. மேலும் அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் மலக்குமார்களின் உறவால் எவர்களெல்லாம் சுப செய்தி பெற்று சொர்க்கத்திற்கு சென்றார்களோ அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.